இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில்ல சிவபக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பூஜை நடத்துறாங்க. என்னென்ன இறந்து போனவங்களோட ஆத்மாவை அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் மேல வர வச்சு அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேத்துறாங்க. அதே ஊர்ல பவனியோட பையனும் அந்த ஊரவே அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவனுக்கு மேல ஆக்ஷன் எடுத்த போலீஸை நடு ரோட்ல வச்சு அடிச்சு சாகடிக்கிறானுங்க. அந்த ஊருக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகிற நம்ம ஹீரோவோ நேர பவனியோட ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பவனியை பார்த்துட்டு மாசத்துக்குள்ள நீயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்படி போனவர் இந்த பவானியோட இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாரு. அந்த பவானியோட டேங்கர் லாரி ஒன்னு செக் போஸ்ட்ல பர்மிட்டே இல்லாம கிராஸ் ஆகிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. அப்படி போகும்போதுதான் அந்த பவானியோட டேங்கர் லாரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறாங்க. போய் பார்த்தாச்சுன்னா அந்த டேங்கர் லாரிக்குள்ள சின்ன குழந்தைகள்லாம் வச்சு கடத்துறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்க. அங்க இந்த பவானியோட ஆட்கள் ஆதாரத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்கு வராங்க. வந்த எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் காட்டு வழியா கூட்டிட்டு வராரு. ஒரு வழியா தப்பிச்சு போற நம்ம ஹீரோவை அங்க இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமா ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கிறத பார்த்து அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள அந்த குழந்தைகள் ஏத்தி விடுறாரு. அந்த நேரத்துல அந்த ஆம்புலன்ஸோட டயரும் மண்ணுல பதிஞ்சிருக்குது. வெளியே அந்த ஆம்புலன்ஸும் தள்ளி விடுறான். தள்ளி விட்டு திரும்பி பார்த்தாச்சுன்னா அந்த பவானியோட ஆட்கள் இன்னமும் இவங்களை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வராங்க. அதனால அவங்க கூடலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஆட்களோ அவர் மேல விஷ ஊசி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. விஷம் ஏறினதுனால நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அவர் தூக்கிட்டு போய் கடற்குள்ளே போட்டுறாங்க. நேரம் அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு 50 வருஷமா பூட்டி கிடக்கக்கூடிய சிவன் கோயில்ல ஏதோ ஆராய்ச்சி நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தாச்சுன்னா இத்தனை வருஷமா ஊர் மக்கள் எல்லாருமே மரியாதையா பார்த்துக்கிட்டு இருந்த நாட்டு மருத்துவர் தான் அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இறந்து போனவங்களோட இதயத்தை மறுபடியும் துடிக்க வைக்கிறதுக்கான ஆராய்ச்சியில இறங்கி இருக்காரு. அதுக்காக அனாதை பசங்களா பார்த்து இந்த பவனியை வச்சு கடத்திட்டு வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவை ஆத்திரத்தோட அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு வைத்தியர் அடிக்க போகவும் வைத்தியர் அவனோட காதலியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு அடி எடுத்து வச்சுன்னா உன்னுடைய காதலியும் இங்க இருக்கிற பசங்களும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதனால எதுவும் பண்ண முடியாது நம்ம ஹீரோ. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல உன்னோட உயிர் தான் வேணும்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ஹீரோவை இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முயற்சியில என்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறான். கூடிய கடை ஸ்டேஜ்ல அவளுக்கு மட்டும் எதுவும் ஆச்சுன்னா திரும்ப வரும்னு சொல்லி அந்த மருத்துவரை மிரட்டிட்டு கண்ணை மூடிடுறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காத அந்த மருத்துவரை நம்ம ஹீரோனையும் கொலை பண்ணிட்டு 2 பாடியும் கொண்டு போய் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே அந்த ஆட்களும் அங்கிருந்து அந்த பாடி எடுத்து போகும்போது அங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறத பாக்குறாங்க. உடனே இவங்க 2 பாடியும் அந்த பஸ்ஸுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அதனால அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போன குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா தரதா அந்த பஸ்ஸோட முதலாளி அறிவிக்கிறாரு. இதை பார்த்த ஒருத்தர் அந்த இறந்து போனவங்கள அனாதை பாடியா செலக்ஷன் பண்ணி அந்த பணத்தையும் ஆட்டையை போடுறாங்க. 10 லட்ச ரூபா கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாடி கிட்ட உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லி கேளுன்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த நெருப்புல இருந்து நம்ம ஹீரோட ஆத்மா எனக்கு ஒரு உதவி பண்ணு, என்னுடைய சாவுக்கு நான் பழி வாங்கணும், என்னுடைய ஆத்மா போகக்கூடிய ஒரே உடல் என்னுடைய தம்பி உடல் தான், அவனை மட்டும் நீங்க கூட்டிட்டு வா போதும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. போய் பாக்குறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் ரொம்ப பயந்தவனா இருக்கிறான். காதலிக்கிற பொண்ணு தைரியமா ஓடி போயிடலாம்னு சொன்னாலும் அவ கூட ஓட இருக்க தைரியம் இல்லாம வந்துகிட்டே இருக்கிறான். இதை பார்த்த திருடனும் இவனை எப்படி சமாளிச்சு கூட்டு போறேன்னு சொல்லி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அங்க கூட்டு வந்துடுறான். அந்த நேரத்துல பவனியோட ஆட்கள் தப்பா நம்ம ஹீரோ நினைச்சு இவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனவங்க ஹீரோ இறந்த இடத்துக்கே கூட்டு போய் அவனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவனும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம் அந்த ஆராய்ச்சியில கஷ்டப்படுற அந்த குழந்தைகளை பாக்குற இவனும் அப்புறமும் பயந்துகிட்டு நம்ம கையாளகத்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட கழுத்துல இருக்கிற ருத்ராஜி தாத்து வீசிட்டு அண்ணாவான்னு சொல்லி அன்போடு அழைக்கிறான். அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்து நம்ம ஹீரோட ஆத்மா கதவை உடைச்சுக்கிட்டு நேரா தம்பியோட உடம்புக்குள்ள போகுது. அதுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த பவனியையும் வெட்டி சாய்ச்சிட்டு அந்த வைத்தியரையும் கொலை பண்ணிடுது.